இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் இன்று தொடங்கியது. இதனையடுத்து இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்க உள்ளனர். வளைகுடா நாடுகளில் ரமலான் மாதம் நேற்றே தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் இன்று ரமலான் ஆரம்பித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தை உற்சாகமாக வரவேற்றுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவிகள் ரமலானை வரவேற்று பாடிய பாடலை இப்போது பார்க்கலாம். நான் 30 நோம்பு இந்த வாட்டி பிடிக்க போகிறேன். நான் அட்லீஸ்ட் ஒரு நோம்பாச்சு பிடிக்க ட்ரை பண்ணுறேன். நான் 3 வயசுலேருந்து நோன்பு வச்சுட்டு இருக்கேன். 6 வயசுலேருந்து நான் 30 நோன்பு முடிச்சிட்டேன். இப்போயும் இன்ஷா அல்லாஹ் நான் 30 நோன்பு முடிக்குவேன். இஸ்லாமிய மக்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று நோன்பு. இந்த நோன்பு கடைபிடிக்கும் மாதமான ரமலான் இன்று தொடங்கியது. நோன்பின் போது பசித்திருப்பது மட்டுமின்றி ஐம்புலன்களையும் கட்டுப்பாடுடன் வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்று நோன்பு. அதாவது பகல் முழுவதும் உண்ணாமல் இருந்து உடலை வருத்துவதுதான் இந்த நோன்பு. மாதம் 30 நாட்களும் நோன்பு வைப்பது இஸ்லாமியர்களின் வழக்கம். நோன்பு வைப்பதற்கான புனித ரமலான் மாதம் இன்று தொடங்கியது. இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கும் முகமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த ரமலானை வரவேற்க காத்திருந்தார்கள். அதற்கு முன்பாகவே அவர்கள், யா அல்லாஹ், இந்த ரமலானை எனக்கு கிடைக்கச் செய்வாயாக, அதனுடைய பரக்கத்துகளை எல்லாம் எங்கள் மீது பொழிவாயாக என்று ரமலானை வேண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நோன்பு யார் யாருக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பை யார் யாரெல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோன்பு என்பது உணவில் மட்டுமல்ல, பழக்க வழக்கத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர் இஸ்லாமியர்கள். உங்களிலே பிரயாணிகளாக இருக்கக்கூடியவர்கள், நோயிற்று இருக்கக்கூடியவர்கள், நோன்பு நோற்காத அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த நோன்புடைய காலத்திலே நோற்காமல் இருப்பதற்கு மார்க்க நமக்கு சலுகை கொடுத்திருக்கின்றது. நோன்பில் பசியை உணர்கிறோம். நம்ம பசியை உணர்கிறோம். பசித்திருப்பதால் பசியை உணர்கிறோம். பசியினால் கஷ்டப்படுகிற வாழ்நாள் போலும் கஷ்டப்படுகிற ஏழைகளின் பசி உணர்வை உணர்கிறோம். இதை உணர்ந்து அது அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணம் இந்த நோன்பு நாளில் உதயமாக்கிறது, எழுகிறது. கட்டுப்பாடுகளுடன் வாழ்வது மட்டுமல்ல, வறியவர்களுக்கு தான தர்மங்களை தாராளமாக வழங்க வேண்டும் என்பதும் நோன்பின் முக்கிய நீதியாக விளங்குகிறது. நாம் பெறக்கூடிய 100 ரூபாய் நமக்கு வருமானம் என்றால் 97 ரூபாய் நாம் வைத்துக்கொண்டு 2.5% 2.5 ரூபாய் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, சொந்த பந்தம்னாலும் சரி, ஏழைனாலும் சரி, எந்த மதத்தினர்னாலும் சரி, மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து உதவுவது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலாகும். இந்த ஜக்காத் தொகையை ரமலான் மாதத்தில் நாம் செய்து வருகின்றோம். ரமலான் மாதத்தில் தான் புனித திருக்குர்ஆன் இறைவனால் அருளப்பட்டது. இதனால் மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தையே புனிதமாக கருதுகின்றனர் இஸ்லாமியர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குதுபுதீனுடன் ராஜா.